மக்களே கர்நாடகாவுல இருக்கக்கூடிய ஒரு யானைகள் காப்பகத்துல 2 யானைகள் சண்டை போட்டுக்குன்னு ஒரு பெண் மேல வந்து விழுந்திருக்கு. அந்த பெண் வந்து அந்த இடத்துல வந்து அநியாயமா உயிரிழந்திருக்காங்க. அது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் என்பது சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. அத பார்க்கும்போதே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அந்த பெண் வந்து இப்ப இறந்து போயிட்டாங்க. அவங்க நம்ம சென்னையை சார்ந்திருக்கக்கூடிய பெண். என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து உங்ககிட்ட ஒன் பை ஒன்னா ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். வணக்கம் மக்களே. நான் உங்க கோகுல். இது உங்க கோகுல் டெக். இது போன்ற வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, கர்நாடக மாநிலத்தில இருக்கக்கூடிய குடகு அப்படின்கின்ற ஒரு மாவட்டத்தில இருக்கக்கூடிய குபேரை அப்படின்கின்ற ஒரு யானைகள் காப்பகம் என்பது இருக்குங்க. அந்த குபேரை அப்படின்கின்ற அந்த இடத்துக்கு வந்து ரீசென்ட்டா நெறைய மக்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து படையெடுக்குறாங்க. சுற்றுலா பயணிகள். நெறைய டூரிஸ்ட் வந்து போறாங்க. கோடை விடுமுறை என்பது இப்போ பசங்களுக்கு வேற விட்டாங்களா, எல்லா ஃபேமிலிஸும் அந்த இடத்துக்கு வந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க. அதன் நீட்சியாக இப்போ என்ன நடந்திருக்குன்னா, சென்னையை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு தம்பதி வந்து இப்போ குபேரை அப்படின்கின்ற அந்த இடத்துக்கு வந்து ரீசென்ட்டா போயிருந்தாங்க. போனவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த யானை காப்பகத்துல இருக்கக்கூடிய யானைகள் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆற்றில் குளிக்கும்போது, அந்த யானைகள் பக்கத்துல நின்னு ஃபோட்டோ எடுக்கும்போது, திடீர்னு என்ன ஆகுதுன்னா, ஒரு யானை வந்து இன்னொரு யானைய வந்து ரொம்ப மூர்க்கத்தனமாக, ஆக்ரோஷமாக வந்து தாக்குதுங்க. அந்த மாரி தாக்கும்போது, ஒரு தம்பதி வந்து அந்த யானைகள் பக்கத்துல வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த யானை வந்து சரிஞ்சு, அந்த சண்டையில ஒரு யானை வந்து அப்படியே அவங்க மேல விழுது. அதுல வந்து அந்த தம்பதியில கணவனும் குழந்தையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சேஃபா அந்த இடத்துல வந்து தப்பிச்சுட்டு ஒரு புறமா அங்க வந்துட்டாங்க. பட் அந்த தம்பதியில இருக்கக்கூடிய பெண் ஒருத்தவங்க. ஸோ அவங்களுடைய மனைவி என்ன பண்றாங்கன்னா, யானையுடைய அந்த இடிபாடுகள்ல வந்து சிக்குறாங்க. அப்படி சிக்குறவங்க வந்து யானையுடைய அந்த அழுத்தத்தை தாங்க முடியாம, அந்த பெண் வந்து அந்த இடத்திலேயே உயிர் இழந்துடுறாங்க. அது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான் இப்போ வந்து சோசியல் மீடியால வந்து இடம் பெற்றிருக்கு. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. பார்க்கறதுக்கே அவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கு. அந்த ஹஸ்பண்ட்ட வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கு. கஷ்டமா இருக்குங்க மனசுக்கு. ஏன்னா கையில குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு, அவங்களுடைய ஒய்ஃப வந்து காப்பாத்தணுன்ட்டு அந்த மனுஷன் வந்து பாடுபடுறாரு பாருங்க. அந்த வீடியோல பார்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இறுதி வரைக்கும் அவர் வந்து போராடுறாரு. அவருடைய ஒய்ஃப வந்து காப்பாத்தணுன்ட்டு. ஆனா அவங்க வந்து கடைசியில வந்து இறந்து தான் போயிர்றாங்க. குழந்தைய வந்து யாருமே அந்த இடத்துல வந்து வாங்கவே இல்ல. என்னடா ஒரு மனுஷன் தனியாளா அப்படி கஷ்டப்பட்டுன்னு இருக்காரே அப்படின்ட்டு ஒருத்தரும் அந்த இடத்துல போயிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணவும் இல்ல. அந்த குழந்தைய வந்து வாங்கவும் இல்ல. பட் கடைசியில அவங்க சொன்ன மாரி அந்த யானையுடைய வெயிட் தாங்க முடியாம அவங்க ரொம்ப மோசமான ஒரு நிலையில இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து விசாரணை மேற்கொள்றாங்க. அந்த மாரி விசாரணை மேற்கொண்டதுல அவங்க வந்து சென்னையை சார்ந்த ஒரு தம்பதி. அவங்களுடைய நேம் அந்த பெண்ணுடைய நேம் வந்து ஜுனேஷ் என்கின்ற ஒரு பெயர். அவங்களுக்கு வந்து வயசு 33 வயசு தாங்க ஆகுது. அதே சமயத்துல இது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய வீடியோக்கள் இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகி, ரொம்ப அதிர்ச்சி அளிக்கும் விதமாக இருந்துகிட்டு இருக்கு. அத்தனை பேர் அந்த வீடியோவ பார்த்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுன்னு வராங்க. ஸோ ஒரு கணவர் தான் கையில குழந்தையோட அவங்களுடைய மனைவிய வந்து எப்படியாச்சும் காப்பாத்திடணும் அப்படின்ட்டு அவர் போராடக்கூடிய அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே சமயத்துல இந்த இடத்துல வந்து என்ன சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்குன்னா, இப்போ கர்நாடக அரசு அந்த உயிரிழந்தாங்க இல்லையா, அந்த பெண்ணுக்கு வந்து 20,00,000 ரூபாய் இழப்பீடு என்பது வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே சமயத்துல அவங்க வந்து நம்ம சென்னையில இருக்கக்கூடிய பல்லாவரம் அப்படிங்கிற ஒரு பகுதியை சார்ந்தவங்க. ரீசென்ட்டா மைசூருக்கு வந்து அவங்க டூர் போயிருந்தாங்க. அந்த சம்பவம் நடக்கும்போது அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து என்னென்ன விஷயங்கள வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காருன்றத வந்து அவர் ரீசென்ட்டா பதிவு பண்ணியிருக்காருங்க. அதை கேட்கும்போதே மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அந்த மனுஷன் வந்து எந்த அளவுக்கு நொந்து நூலா இருப்பாருன்றத வந்து புரிஞ்சுக்க முடியுதுங்க. பாவம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சம்பவம் நடக்கும்போது எந்த ஒரு ஸ்டாஃப்பும் வந்து ஹெல்ப் பண்ணல. யாருமே வந்து ஹெல்ப் பண்ணல. எல்லாரும் அவங்க பாட்டுட்டு ஓடிட்டாங்க. அதே சமயத்துல என்னுடைய ஒய்ஃப் அந்த மாரி ஒரு சம்பவத்துல வந்து சிக்கி, அவங்க வந்து அந்த மாரி பரிதாப நிலைக்கு போன பிறகு, அந்த இடத்துல கிட்டத்தட்ட நெறைய கிலோமீட்டருக்கு அவங்கள வந்து சுமந்துகிட்டு தான் போக முடிஞ்சது. ஒரு வெஹிக்கிளும் இல்ல அந்த இடத்துல. எமர்ஜென்சிக்கு வெஹிக்கிளே இல்ல. அந்த இடத்துல வந்து நான் கத்தி கதறி அழுதேன். என்னுடைய ஒய்ஃப எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்டின்ட்டு கத்தி கதறி அழுவுனேன். அந்த இடத்துல வந்து ஸ்டாஃப்ஸும் அந்த அளவுக்கு இல்ல. வெஹிக்கிள்ஸும் இல்ல அப்டின்ட்டு அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையாவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அவ்ளோ சுற்றுலா பயணிகள் அந்த இடத்துக்கு வந்து போறாங்க. இந்த மாரி எமர்ஜென்சிக்கான விஷயங்கள் கூட இல்லைன்னா, என்ன மாரியான ஒரு சுற்றுலான்றது எனக்கு வந்து சுத்தமா புரியலங்க. அதே சமயத்துல இந்த இடத்துல வந்து சில விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்கணும். இந்த ஃபோட்டோ கலாச்சாரம், இந்த செல்ஃபி கலாச்சாரம் வந்து எப்பதான் நம்மள விட்டு அது வந்து ஒழிய போதுன்றது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குதுங்க. ஏன்னா, அதோடைய விபரீத தன்மை வந்து தெரியாமயே நெறைய ஆபத்தான இடங்கள்ல போய் நிக்கிறது, அந்த இடத்துல வந்து செல்ஃபி எடுக்கிறேன்ற பேர்ல, கொஞ்சம் தவறுச்சுனா கூட அந்த ஆபத்தான இடத்துல உயிருக்கு பாதகமான ஒரு நிலைய தான் ஏற்படுத்தி விடுது. இப்ப கூட பாருங்க, ஃபோட்டோக்காக தான் அவங்க அந்த இடத்துல போய் நின்னுருக்காங்க. சடனா 2 யானைகள் வந்து ஆக்ரோஷமாக சண்டை போட்டு, இப்போ ஒருத்தவங்க இறந்தே போயிட்டாங்க. இதோடைய வீரியத்தன்மை என்னன்றது புரியுதா? ஒரு புது இடத்துக்கு போனாலோ, ஒரு ஆபத்தான ஒரு இடத்துக்கு போனாலோ, அந்த இடத்துல வந்து இந்த ஃபோட்டோ முகத்தை கொஞ்சம் தவிர்க்கணும்ன்றது தான் இந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து உயிரினங்கள்னு சொல்லும்போது, அதுங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஸோ அதுங்க ஆக்ரோஷமாக சண்டை போடும்போது, பக்கத்துல மனுஷன் இருக்கான், யார் இருக்காங்கன்ட்டு அதுங்க பார்க்கவே பார்க்காது. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த யானைகள், அதுங்களுக்கு எப்போ எப்படி கோவம் வரும், என்ன பண்ணும்னே தெரியாது. கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இவை எல்லாம் ஒரு முன் உதாரணம் தான். ஆனா உண்மையாவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ ஒரு கணவர், அதுக்கப்புறம் அவங்களுடைய குழந்தை கண் முன்னாடியே
ஒரு அம்மா வந்து இறந்துருக்காங்கன்னா, அப்பா! அது உண்மையாவே ஒரு மாறாத ஒரு வடு. அது உண்மையாவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். மாற்று கருத்தே கிடையாது. இந்த இடத்துல என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து என்னன்னா, வனத்துல இருக்கக்கூடிய மிருகங்கள் பக்கத்துலலாம் நம்ம போக்கூடாதுங்க. சுற்றுலாக்காக, இல்ல அவங்களுடைய வருமானத்துக்காக என்னென்னவோ பண்ணுவாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டேல அந்த ஆபத்து என்னன்றது தெரியாமயே, உணராமயே மக்கள வச்சு இந்த மாரி சுற்றுலா, இந்த மாரி விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த இடத்துல வந்து விழிப்புணர்வு அடைய வேண்டியது மக்கள் தான். அத விட்டு யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. இது வந்து ஒரு கட்டமைப்புன்ட்டு தான் சொல்ல முடியும். எனிவே நண்பர்களே, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நெறைய விஷயங்கள் வந்து ஓப்பனா கமெண்ட் செக்ஷன்ல வந்து பேசினா இந்த இடத்துல நெறைய பேருக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. திருப்பியும் சொல்றேன். இது போன்ற வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டெக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.